உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட. உனக்கு பெரிய அண்ணன் தான் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்னா ரெஸ்பெக்ட். நான் என்ன பண்ணிட்டேன் சேகர்? நான் இவ்வளவு டென்ஷன் ஆகிட்டு போறா? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச உலகம் ஒரு உலகம், நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்னொரு பெரிய உலகம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா நாங்க வருத்தப்படுவோன்னு தான் உன் சோகம் தாங்க முடியாம தனியா ரூம்குள்ள உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க. இப்பெல்லாம் வீட்டாளுங்க கிட்டயும் உன்ன மாதிரிலாம் பேச மாட்டேங்கிற. இங்க பாரு, தெரியாம கூட மத்தவங்க மனசு காயப்பட்டுற கூடாதுன்னு நினைக்கிற ஆளு நீ. வீட்டாளுங்களை கஷ்டப்படுத்தலாமா? எவ்வளவு தலை போற ஆபத்தா இருந்தாலும் பாத்துக்கலாம் மூர்த்தின்னு தைரியமா நிக்கிற ஆள் நீ. இப்போ ஒரு மாதிரியா சோகமாவே இருக்க. நேரத்துக்கு சாப்பிடாம சரியா தூங்காம எதுக்கு கயல்? நீ ஏன் உனக்கு தண்டனை கொடுத்துக்கிற? இப்படி எந்த சோகம் உன் மனசை போட்டு இப்படி வாட்டுதுன்னு தெரியல கயல், சொல்லு. கயல், நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு எங்களால இப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லு? வீட்டாளுங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி உன்னை நீயே வருத்திக்காத. ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லு. உனக்கு துணையா அண்ணன் இருக்க. இத பத்தி வீட்டாளுங்க கிட்ட யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். சொல்லு, என்னாச்சு? கயல், எங்க எல்லாரோட தன்னம்பிக்கை நீதான் கயல். நீ இப்படி தலை குனிஞ்சு இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. எதனால கையில் இவ்வளவு கஷ்டப்படுற சொல்லு. இந்த பாரு, இப்ப கூட உன்னோட மௌனம் எதையோ ஒரு உண்மையை சொல்ல விடாம தடுக்குது. அப்படி இல்லைன்னா உடனே நீ மறுத்து பேசியிருப்ப. சொல்லு. இத பாரு, அண்ணன் நான் கேட்கிறேன்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லு. என் தங்கச்சி இப்படி கலங்கி நிக்கிறதும் அவளோட குணாதிசயம் இப்படி தப்பா மாறுதும் என்னால தாங்கிக்க முடியல கயல், சொல்லு. கயல், உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், சொல்லு. மூர்த்தி, என்கிட்ட எதுவுமே கேட்காத ப்ளீஸ். எழில் கிட்ட தீபிகான்ற ஒரு பொண்ணு க்ளோஸா பழகுறது உனக்கு பிடிக்காம தான் அவளை போட்டோ ஷூட்ல நீ அடிச்சேன்னு ஆனந்தி சொன்னா. சரி, அந்த கோவத்தை நீ அப்படியே ஆனந்தி கிட்ட காமிச்சேன்னு நான் எடுத்துக்கிறேன். ஐயோ ஐயோ, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஃப்ரீயா விட. ஆனந்தி. சரி 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 கயல், ஆனா என்னைக்குமே ஆனந்தி மேல மட்டும் தயவு செஞ்சு கோவப்படாத. அவ அக்கா அக்கான்னு சொல்லி உன்னைய சுத்தி வர பொண்ணு. நீ கோவப்பட்ட அவளால தாங்கிக்க முடியாது. இப்ப கூட உள்ள அழுதுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கா. ஐயோ, அவ சாப்பிட்டாளா? இல்ல, அவ இன்னும் சாப்பிடல. ஆனந்தி சாப்பிடல, அதான். ஆனந்தி, இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன சொல்லிட்ட நீ இப்படி அழுவுற? கண்ணத்தோட
நான் உன் மேல கோவப்பட்டது தப்புதான். அதை சரின்னு நான் எப்பவுமே நியாயப்படுத்த மாட்டேன். ஆனா உன்னை பண்ணாதன்னு சொன்னா அதையே பண்ணி ஏன் என்ன கடுப்பேத்துற? வீட்டாளுங்களாவே இருந்தாலும் எல்லா நேரமும் ஒரே மனநிலையில இருக்க மாட்டாங்கல்ல. நாம தானே அவங்க மனசை புரிஞ்சு நடந்துக்கணும். நான் கொஞ்ச நாளா எப்படி இருக்கேன்னு உனக்கே தெரியும்ல. அப்படி இருந்தும் நீ என்கிட்ட விளையாடலாமா சொல்லு? இங்க பாரு, அக்கா இதுக்கு முன்னாடி உன்னை திட்டி இருக்கனா இல்ல கோவப்பட்டு அடிச்சிருக்கனா? இல்லல்ல, இல்ல தானே? அப்புறம் ஏன் திடீர்னு இதெல்லாம் பண்றேன்? என்னோட மனக்குழப்பத்தினால குடும்பத்துக்குள்ள நிம்மதி போகுது. யாரு என்னன்னு பார்க்காம என்ன நேசிக்கிற எல்லார் மேலயும் அந்த கோவத்தை காட்டுறேன். அம்மாவை திட்டுறேன், அன்னிக்கிட்ட பேசுறதே இல்ல. இதெல்லாம் யோசிச்சா ஏன் நான் இப்படி இருக்கேன்னு எனக்கே என் மேல கோவம் வருது. இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட்னு யாருமே இல்ல. பல சமயங்கள்ல நம்ம அக்கா தானே, நம்ம தங்கச்சி தானேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போறதுனாலதான் குடும்பம் நிம்மதியா இருக்கு. நான் கூட இன்னைக்கு உன் விஷயத்துல தப்பு பண்ணேன். ஆனா நான் கோவப்பட்டதை பார்க்காம எதுக்காக இவ்ளோ டென்ஷன் ஆகுறான்னு மூர்த்தி யோசிக்கிறான். அக்காவே என்ன கை வாங்கிட்டாளேன்னு பாசத்துல நீ அழுவுற. உங்களெல்லாம் போய் நான் கஷ்டப்படுத்திட்டேன் பாரு. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நீ லெட்டரை புடுங்கினப்போ உன்னை அழ வைக்கணுங்கிற எண்ணத்துல நான் கை ஓங்கல.